பெருவாரியான சொத்துக்கள் பார்த்தீங்கன்னா அவங்க கவர்மெண்ட் எடுத்துக்கிட்டாங்க. கல்வியிலையோ மருத்துவத்திலையோ ஆன்மீகத்துக்கோ பணியாற்றின சமூகம் ஏதாவது தமிழ்நாட்டில் இருக்கான்னா எந்த சமூகம் கிடையாது. அதிகமாக நிர்வாகம் நாம தான் பண்ணிட்டு இருந்தோம். கோயில் நிர்வாகம் நம் சமுதாயத்து அளவுக்கு கல்வியிலையோ மருத்துவத்திலையோ ஆன்மீகத்துக்கோ பணியாற்றின சமூகம் ஏதாவது தமிழ்நாட்டில் இருக்கான்னா எந்த சமூகம் கிடையாது. நம்ம சோழர்களுடைய காலத்திலையும் சரி, பாண்டியர்கள் காலத்திலையும் சரி, போர்ப்படை தளபதி, போர் வீரர்கள், நம்ம கோயில்களில் பார்த்தீங்கன்னா மெய்காவலர்கள், சீர்வாதம் பார்த்தீங்கன்னா நம்ம தான் அதிகமாக இருப்போம். அதுக்காகவே தமிழ் மன்னர்கள், சோழர்கள், பாண்டியர்கள் என்ன பண்ணாங்கன்னா அந்த சீர்வாதம், அந்த கோயில் நிர்வாகம் பண்ணுறதுக்கு நிர்வாகம் அதிகமாக நாம தான் பண்ணிட்டு இருந்தோம். கோயில் நிர்வாகம் பண்ணிட்டு என்னன்னா ஒரு 5 ஊர் 6 ஊர், அப்புறம் ஊர் தானே தானமாக கொடுப்பாங்க. அது என்னன்னா அதுக்காக அந்த சீர்வாதத்துக்குறோம் அந்த கோயில் பணி செய்வர்களுக்காக நம்ம சமுதாயத்தை சேர்ந்தவர்களுக்காக எழுதி வைக்கப்பட்டது தான். ஆனால் என்னென்னா ஒரு காலத்தில் அது ஆக்குபைகேஷன் இதெல்லாம் போகிறப்ப என்னென்னா தமிழ்நாடு அரசு என்ன பண்ணுறாங்கன்னா ஹெச்ஆர்என்சின்னு ஒரு டிபார்ட்மெண்ட் ஏற்படுத்தி அதையெல்லாம் கோயில்கள் எல்லாம் மேக்ஸிமம் அந்த அரசாங்கத்தின் கண்ட்ரோலில் போகிறப்ப என்னென்னா பெருவாரியான சொத்துக்கள் பார்த்தீங்கன்னா அவங்க கவர்மெண்ட் எடுத்துக்கிட்டாங்க.